தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தந்தியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. வடகிழக்கு பருவமழையுடைய ஒரு பீக்கை நம்ம தொட இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்த இந்த பொருளானது தற்பொழுது நம்மை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. புயலாக மாற இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த சாத்தியக்கூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. இப்போதைய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 12 மணி நேரத்தில் வங்கக்கடல் பிரதேசத்தில் பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விஸ்தாரமாக பறந்து விரிந்து தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. மழைப்பொழிவு எந்த அளவுக்கு கடல் பகுதியில் அதிகரிச்சிருக்கு என்பதை எல்லாம் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இதை மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்துதான் தமிழகத்திற்கு பெருமழையை தர காத்து கொண்டிருக்கிறது. இது பெருமழையை ஏன் தரப்போகிறது அப்படின்ற ஒரு அச்சம் கூடுதலாக எழுவதற்கு காரணம் நிறைய நாட்களாக கடல் பிராந்தியத்தில் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டிருந்தது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நிறைய நாள் இப்படி பயணம் மேற்கொள்ளும் பட்சத்தில் மிகவும் வலுவடைந்திருக்கிறது. தற்பொழுது கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இலங்கையோடு தரை தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவிழந்த நிலையில அதனை தொடர்ந்து வடமேற்கு திசைக்கு பதிலாக வடகிழக்கு திசைக்கு நகர்ந்தது. அப்படி நகர்ந்ததால என்ன ஆயிருக்கு, இன்னும் இன்டென்ஸ் ஆயிருக்கு. நேற்று இரவு மட்டுமே மிக வலுவடைந்திருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அந்த வலுவின் காரணமாகத்தான் இன்று சைக்ளோன் கிடையாது, புயல் கிடையாதுன்னு எந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லிச்சோ அதே வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது இன்னும் சில மணி நேரங்களில் புயல் சின்னம் உருவாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் இங்க மழை எந்த அளவுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வடகிழக்கு மழை நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி தற்போது வரைக்கும் தமிழகத்தில் பதிவான மழை விகிதாச்சாரம். இந்த ரெட் லைன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிவப்பு லைன் நமக்கு இயல்பாக பெய்யக்கூடிய மழை அளவு. இது இந்த ஆண்டு பெய்த மழை அளவு நமக்கு ரெட் கலர்ல ஒரு பார் சார்ட்டா போட்டிருக்காங்க. நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே வேளையில் ஒரு பெரிய கேப்பும் அடிக்கடி நடுவில் வந்துட்டு போனதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனால என்ன இருக்கு, இப்போ பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, 11% கூடுதலாக இந்த வடகிழக்கு பருவமழை மழையை கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போதைய நிலவரம் என்னன்னா 1% கூடுதலாக கொடுத்திருக்கிறது. அதுவும் இந்த வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பயனடக்கூடிய பகுதிகளான வட மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா டேட்டாவை பார்க்கும்போது அதுலயும் ஒரு சிறிய சுணக்கம் இருப்பதை நம்மால தவிர்க்க முடியவில்லை. அதாவது இயல்பான மழை பொழிவை விட மைனஸ்ல இருக்கு, மழை பற்றாக்குறை இந்த பகுதிகளில் இருக்கு. குறிப்பாக சென்னை தொடங்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தொடங்கி அப்படியே கீழே போக போக இந்த என்டையர் ஜோன்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மழை பொழிவு இல்லை, குறைவாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. அப்படின்ற நிலையில இந்த நிலவரம் மாற இருக்கிறதா? நவம்பர் 26, 27 நாட்கள்ல அதீத ஒரு கனமழையை நாம பெற்றோம். நாளை மறுநாள் இந்த போக்கு மாற்றப்பட்டு மீண்டும் தமிழகம் அதிக ஒரு கனமழை பெற இருக்கிறதா? ஏற்கனவே லாங் ஃபோர்காஸ்ட்ல சொன்ன மாதிரி 11% கூடுதலாக நமக்கு மழை பொழிவு கிடைக்க இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நிலையில சென்னையை என்ன நிலவரம் அப்படின்றதெல்லாம் விரிவா பார்க்க இருக்கிறோம். அந்த மழை விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிலவரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த பகுதிகளில் மழை விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் குறைவான மழை பதிவாகி இருக்குன்னு பார்க்கும்போது அரியலூர், செங்கல்பட்டு, சென்னையை பொறுத்த வரைக்கும் 2% அதிகமாக தான் பெஞ்சிருக்கு. ஆனாலும் அது போதாக்குறையாக தான் இருக்கிறது. அதே மாதிரி கீழே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா கடலூரை தொடர்ந்து தர்மபுரி, அப்படியே கீழே வந்தோம்னா கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து காஞ்சிபுரம், அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் பெரிதும் மழைப்பொழிவை இழந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் உள் மாவட்டங்கள் சிலவற்றிலும் குறைவான மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஊட்டி, நாமக்கல் மாதிரியான, நீலகிரி, நாமக்கல் அந்த மாவட்டங்கள், பெரம்பலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள், அதோட பாண்டிச்சேரியிலுமே கூட மழை குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போக்கெல்லாம் மாற இருக்கிறதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் இப்போ இன்று மாலை முதலே பெய்ய இருக்கக்கூடிய மழை குறித்து நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் சென்னையில் இன்று நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாருங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அலர்ட் கொடுத்திருக்காங்க நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கடலோர பகுதிகள் எல்லாமே பொன்னேரி தொடங்கி திருவொற்றியூர், மாதவரம், தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், பூந்தமல்லி, அந்த என்டையர் ஸ்ட்ரெச், இங்க சோழிங்கநல்லூர், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், இங்க கீழே மதுராந்தகம் வரைக்குமே இந்த என்டையர் ஸ்ட்ரெச் மிதமான அளவில் மழை பொழிவை சந்திக்க இருக்கிறது. இது மாலை வரைக்குமான நிலவரம் மட்டும்தான். ஒரு 3-4 மணி வரைக்குமான நிலவரம் தான். அதன் பிறகு மழை தீவிரம் எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுதைய நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி
இப்போ எங்க இருக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சேட்டலைட் இமேஜரியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தமிழகத்தை ஒட்டி பறந்து விரிந்திருக்கிறதுன்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய ரேடார் ரிஃப்ளெக்டிவிட்டி நம்ம பார்க்கும் போதுமே கூட இங்கு அதிக அளவிலான மழை பொழிவு நமக்கு காத்து கொண்டிருப்பதை உறுதி செய்கின்றன. இந்த நிலையில தமிழகத்திற்கான மாவட்ட வாரியான வார்னிங் முன்பே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்னிங் என்னன்னு பார்க்கும்போது கேடிசிசி ஜோன், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அதனை தொடர்ந்து புதுச்சேரியா இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும், கீழே கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம், இந்த பகுதிகள் எல்லாமே வந்து கூடுதலாக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நௌகாஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த கேடிசி ஜோன்ல மட்டும் ஆரஞ்சு ஜோன்ல இருக்கிறது. அதாவது கொஞ்சம் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக, ஆனால் விழுப்புரம் தொடங்கி அப்படியே கீழே டெல்டா பகுதிகள் தொட்டு இங்க உள் மாவட்டங்களான திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மிதமான அளவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தற்பொழுது இந்த டேட்டா நமக்கு சொல்வது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. ஏற்கனவே என்ன அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நேற்று கொடுத்திருக்கக்கூடிய அலர்ட் படி தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் ரெட் ஜோன்ல வச்சிருந்தாங்களோ அந்த பகுதிகள்லாம் இன்னைக்கு பார்த்தா ஆரஞ்ச் ஜோன்ல இருக்கு. எந்த பகுதி ஆரஞ்ச் ஜோன்ல கொடுத்திருந்தாங்களோ அது இப்போ ரெட் ஜோன்ல வந்திருக்கு. நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு, அந்த நகர்வு தான் இதை தீர்மானிக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் அடுத்து என்ன வர இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இங்கு அவசியமாகிறது. வேற இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமழை அதையும் நாம உற்று கவனிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அந்த வகையில் இதனுடைய நகர்வு தற்பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது சேட்டலைட் இமேஜரி, அதோட ரெப்ரசன்டேஷன். இது வந்து ரேடாராக நம்ம பார்க்கும்போது மழை மேகங்கள் எந்த அளவில் இருக்கு, ரெயின் பேண்ட்ஸ் எந்த அளவில் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது பாருங்க, அந்த அதோடைய கண் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு மழை பேண்ட்ஸ், அந்த ரெயின் பேண்ட்ஸ் வந்து திரண்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அதனை ஒட்டி கொஞ்சம் பிரிந்து செல்ல செல்ல அதோடைய தீவிரம் வந்து குறைந்தாலுமே வந்து மழை மேகங்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு மழையை வந்து தாங்க முடியாது. ஆனா அதிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அந்த மழை பேண்ட்ஸ் இது வந்து இந்த காற்றின் வேகத்தின் தடை இல்லாத பட்சத்தில் இது முழுமையான ஒரு மழை பொழிவை எங்க கடலோர மாவட்டங்களில் தர காத்து கொண்டிருக்கிறது. அப்படி தரும் பட்சத்தில் நமக்கு அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை இது தொடர்ந்து உறுதிப்படுத்தி இருக்கு. காற்றின் வேகமும் இங்க ஒரு கூடுதல் ஃபேக்டராக இருக்கக்கூடிய நிலையில அது மழையின் தீவிரத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த இருக்கிறது அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார மாவட்டங்களா இருக்கட்டும், இங்க கீழே புதுச்சேரி வரைக்குமே அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கான நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் தற்பொழுது இருக்கிறது. நேரம் போக போக இந்த சிஸ்டம் நகர பாத்தீங்கன்னா மழை தீவிரம் எடுக்க போகிறது. இன்று மாலை முதலே மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் இப்ப பார்த்தோம்னா இன்று இரவு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு தமிழகத்தின் இந்த கடலோர மாவட்டங்கள், திரும்ப சொல்றோம் கேடிசி ஜோன், அதாவது இந்த சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் இங்க வந்து அதி கனமழைக்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது என்பதை தான் வானிலை ஆய்வு மையத்தோட டேட்டா படியும் நம்ம பார்க்க முடிகிறது. தனியார் வானிலை ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய டேட்டாவும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. சோ இந்த நிலையில இந்த மழையின் தீவிரம் எப்படி இருக்க போகிறது இன்று இரவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நகர்வு எந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. கடந்த 24 மணி நேரத்துல இது எங்கெங்கயோ போய் ஆட்டம் காட்டிட்டுங்க திருகோணமலையிலிருந்து ஆரம்பிச்சு வடகிழக்கு திசையில போய் மறுபடியும் இப்ப யூ டர்ன் எடுத்து தமிழக கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எங்க கரையை கடக்க இருக்கிறது அப்படின்றதுல இந்த கணிப்புலையும் ஆரம்பம் முதலே வெவ்வேறு மாடல்களும் வெவ்வேறு தகவல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தன. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம ஐரோப்பிய மாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஐரோப்பிய மாடல் என்ன சொல்லுது பாருங்க. இதனுடைய நகர்வு நெருங்க ஒரு பெருமழையை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்படி பெருமழையை கொடுத்து விட்டு அது கரையை கடக்க இருப்பது சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடையேயான ஒரு பகுதி. இது காலை நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு ரொம்ப க்ளோஸா இது கரையை கடக்க வாய்ப்பு இருந்த சூழலை பார்த்தோம். இப்போ ஒரு மிட் பாயிண்ட்ல சந்திக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. பாத்தீங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையிலான ஒரு பகுதி, மரக்காணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு மரக்காணம், மதுராந்தகம், இந்த பகுதிகள் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 மாடலை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்னு ஐரோப்பிய மாடல், இன்னொன்னு ஆக்சஸ் மாடல். ஆக்சஸ் மாடலை பொறுத்த வரைக்குமே கூட கரை எங்க கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது
பாருங்க, சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே, ஆனா புதுச்சேரியை ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை இது காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆக்சஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் சென்னை புதுச்சேரியில புதுச்சேரிக்கு நெருக்கமாக கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சனிக்கிழமை பிற்பகலிலேயே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆக்சஸ் மாடல் சொன்னா, ஐரோப்பிய மாடல் என்ன சொல்லுது? சனிக்கிழமை தாண்டி அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி வரைக்குமே கூட இது நிலை கொண்டு 1ஆம் தேதி காலை வேளையில தான் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டால் ஆக போகுதா? அப்படி ஸ்டால்னா இந்த இடத்துல தொடர்ச்சி இன்னும் அதிகமான ஒரு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எடுக்கிறது. அதே நேரத்தில் ஐகான் மாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐகான் மாடலும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மதுராந்தகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் தான் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. ஸோ ஐரோப்பிய மாடல், ஐகான் மாடல், இது ரெண்டுமே காட்டக்கூடிய இடம் சென்னை புதுச்சேரி இடையே மதுராந்தகம் என்ற பகுதியில் தான். புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு ஆக்சஸ் சொல்லுது. GFS அமெரிக்க மாடல் என்ன சொல்லுது? அமெரிக்க மாடலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஸ்திரமற்ற ஒரு போக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்க கரையை கடக்க இருக்கிறது அப்படின்றது ஆரம்பத்தில் இது காட்டின இடம் எது தெரியுங்களா? பர்மா. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மற்ற வெதர் மாடல்களோட ஒத்து போக ஆரம்பித்திருக்கிறது இந்த GFS. இந்த GFS என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா, சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்க இருக்கிறதா இல்ல வேற எங்கேயாச்சும் அப்படின்றத தாண்டி 3ஆம் தேதி வரைக்குமே இது கரையை கடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ 3ஆம் தேதிக்கு மேலதான் இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது, அப்பொழுதுதான் பெருமழையை தரும்னு சொல்லியிருக்கு. ஸோ 3ஆம் தேதி வரைக்குமே மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் இதை காட்டுகிறது GF. அதுவும் பாத்தீங்கன்னா இது காட்டுறது பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக GFS காட்டிக்கிட்டு இருக்கு. மற்ற 3 மாடல்களும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே காட்டிக் கொண்டிருக்கிறது. இது புயல் சின்னமாக வலுவடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர நேரத்தில் முதல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும். புயலுக்கு முன் அமைதின்னு சொல்வாங்களா, அந்த அமைதியான ஒரு சூழலை தாண்டி அதன் பிறகுதான் ஒரு பெருமழையை கொடுக்க இருக்கிறது. அந்த பெருமழைக்கு நாம் தயாராக வேண்டியதும் அவசியமாகிறது. ஏன்னா இங்க ஐரோப்பிய சிஸ்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஐரோப்பிய சிஸ்டம் நமக்கு அதிகபட்சமாக ஒரு அக்யூரசி ஓரளவுக்கு நல்லதா கொடுக்கிறது ஐரோப்பிய சிஸ்டம் தான். தற்போதைய சூழலிலிருந்து இது கரையை கடக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு பெருமழையை கடலோர மாவட்டங்கள் பெறுகின்றனவோ, கரையை கடந்த பிறகும் உள் மாவட்டங்களுக்கும் அதே பெருமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. கரையை கடந்த பிறகு பாருங்க, அதுல ஒட்டியே பயணித்து மீண்டும் புதுச்சேரிக்கு ஒரு பெருமழையை கொடுத்து அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலுமே கூட பெருமழையை தர காத்து கொண்டிருக்கிறது என்று ஐரோப்பிய மாடல் நமக்கு சொல்கிறது. அதன்படி பார்த்தோம்னா இங்க தமிழகத்தில் சென்னை புதுச்சேரிக்கு இடையே கடந்து அப்படியே நகர்ந்து உள் மாவட்டங்களான சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்து வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி அதெல்லாம் தாண்டி கொங்கு மண்டலத்திலும் பெருமழையை தர காத்து கொண்டிருக்கிறது என்று காட்டுகிறது இந்த ஐரோப்பிய மாடல். இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரை தாண்டி அந்த பக்கம் பாலக்காடு அந்த காட் வழியா கேரளாவிற்கும் மழை பொழிவை கொடுத்து அரேபிய கடலுக்கு இது சென்று சேரும் என்று இந்த ஐரோப்பிய மாடலின் தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனா இதனுடைய பயணம் கடந்த சில நாட்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த எந்த ஒரு ஃபோர்காஸ்ட் மாடலுக்குமே கை கொடுக்காம கொஞ்சம் போக்கு காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா தான் இது இருக்கு. இந்த 99B எப்போ ஃபெங்கலா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி இதுக்கு ஃபெங்கல்ன்ற பேர் கொஞ்சம் நல்லாவே பொருந்துருச்சுன்னு சொல்லலாம். ஃபெங்கல் என்றால் இன்டிஃபரண்ட், அதாவது தமிழ்ல ஒரு சரியான வார்த்தை பிரயோகம்னா அலட்சியமான அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் தோன்றித்தனமா இது வாட்டுக்கு இங்க சுத்திக்கிட்டே இருந்தது வங்காள விரிகுடா கடல்ல. வடமேற்கு திசையில நகரும் நாமளும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா 2-3 முறை போக்கு காட்டிட்டு திசை மாற்றி பயணித்ததும் புயல் இல்லைன்னு நாம நம்பிட்டு இருந்த நேரத்தில் புயல் இருக்கு என்று மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்திருக்கிறது. இந்த கம்பேக் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும், எவ்வளவு மழை பொழிவை கொடுக்கும் என்பது மாதிரியான நிறைய கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதும் அவசியம் என்பதே தொடர்ந்து தனியார் வானிலை ஆர்வலர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அதிதீவிர கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இன்று பிற்பகலின் போதே பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை ஆரம்பமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் இந்த கனமழை என்ற அளவில் தொடங்கி அதற்கடுத்து அதிகனமழை என்ற அளவில் நாளை பிற்பகல் வரைக்குமே இந்த அதிகனமழை தொடர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் மழையின் தீவிரம் சற்று தனியவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி தனிஞ்சாலுமே அதுக்கு அடுத்த நாட்களுமே 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த நாட்களுமே கூட இதனுடைய நகர்ந்து சென்ற பிறகு இதனுடைய புல் அவுட் எஃபெக்ட் அதன் காரணமாக அப்பொழுதும் நமக்கு ஒரு விதமான மழை பொழிவு கிடைக்க தான் இருக்கிறது. அது மிதமானதா இல்ல கனமழையா அப்படின்றது அப்போதைய ரெக்கார்ட்
ரெக்கார்டை பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போதைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் இதன் தாக்கத்தின் காரணமாக நமக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். இதனுடைய நகர்வை நாம தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு இது வேகமாக நகர்ந்திருக்குன்னா, கடந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா முதல் 18 மணி நேரம் இது நகர்ந்து வந்த பாதை, நகர்ந்து வந்த வேகம், அதனை கம்பேர் பண்ணும்போது காலையில 5:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள இது கடந்த வந்த வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனை தொடர்ந்து தற்பொழுது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு இந்த மேற்கு திசையில நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த கடலோர மாவட்டங்களுக்கு பெருமழையை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதாவது பெருமழை அப்படின்னு சொன்னா அந்த மேகங்களுடைய அந்த அடர்த்தி அது எந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த சேட்டலைட் இமேஜரி அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பெருமழை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் விண்ட் ஷேர், அதாவது காற்று வெட்டு அப்படின்ற ஒரு பினாமினனையும் சொல்றாங்க. அதனுடைய தாக்கத்தின் காரணமாக சில இடங்களில் மழை குறையவும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது ஒரு வாய்ப்பு தான், அதை நாம ரூல் அவுட் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே, மற்றொரு புறம் இந்த மழையின் தீவிரத்திற்கு நாம் தயாராக வேண்டியது அவசியம். அதாவது இது கரையை கடக்கும் போது புயலாக இருக்க போவதில்லை, அது தன்னுடைய வலுவை இழக்க தான் போகுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அது கரையை கடந்தாலுமே ஒரு பெருமழையை கொடுக்க இருக்கிறது. ஸோ ஃபெங்கலை நாம ரொம்ப அலட்சியமா இத்தனை நாள் கையாண்டுட்டோமோ அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு பெருமழையோடு ஒரு அசுரன் போல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் ஃபெங்கல். இந்த மழையின் அதிர்வை நாம் எப்படி சமாளிக்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நம்முடைய நீர்நிலைகள் எந்த அளவுக்கு தண்ணீர் குறைவாக இருக்கிறது சென்ற வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதும் அவசியமாகிறது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர் விஸ்தாரம் அடைஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரிகளில் சென்ற ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் ஒரு தண்ணீர் இருந்தது. இந்த ஆண்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 மில்லியன் கன அடி தண்ணீர் குறைவாக இருக்கிறது. அந்த பற்றாக்குறையை இந்த ஃபெங்கல் நிவர்த்தி செய்யுமா, நமக்கு தேவையான மழைப்பொழிவை கொடுக்க வேண்டுமா என்ற எதிர்பார்ப்புடன் தான் நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அடுத்தடுத்து வர புல்லட்டின்ஸ்லையும் இந்த ஃபெங்கலுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, எப்போ அது புயல் சின்னமாக மாற இருக்கிறது, 99B இருந்து ஃபெங்கலுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகிறது, அப்போ மழை எந்த அளவில் இருக்க போகிறது என்பதை எல்லாம் வரும் செய்திகள் தொகுப்பிலையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருக்க போகிறோம். தற்போதைக்கான வானிலை நிலவரத்தை தற்பொழுது விரிவாக பார்த்திருக்கிறோம். இன்னும் வர புல்லட்டின்ஸ்லையும் உங்களுக்காக பல்வேறு தகவல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.